சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும் ஜெபமாலை ஜெபிப்பது மிகவும் முக்கியம் என்று காண்பிக்க காட்சி தந்து அனுதினமும் ஜெபமாலை சொல்லும்படி கேட்டுக்கொண்ட பாத்திமா மாதாவே, பூலோக கடமைகளில் சிக்குண்டிருக்கிற நாங்கள் பரலோகத்துடன் எவ்வித தொடர்பு கொள்ள வேண்டுமானாலும் அதற்கு தகுந்த ஆயத்தம் அவசியம் என்று காண்பிக்க அக்குழந்தைகளுக்கு முன்னால் ஒரு தேவதூதனை அனுப்பி 1 வருட காலமாய் அவர்களை தயாரித்த பாத்திமா மாதவே, சர்வேசுரனை விசுவசித்து ஆராதித்து நம்பி நேசிப்பது ஒவ்வொரு மனிதனுடையவும் கடமை என்று காண்பிக்க சம்மணசின் முதல் காட்சியிலேயே அதற்கேற்ற அரிய செபம் ஒன்றை எங்களுக்கு கற்றுத்தந்த பாத்திமா மாதாவே, கடவுளின் திருச்சந்நிதியில் மனிதன் மிகுந்த தாழ்ச்சியுடன் பணிந்து ஆராதனை வேண்டும் என்று காண்பிக்க நெற்றி தரையில் பட அச்செபத்தை சம்மணசானவர் சொல்லும்படி கட்டளையிட்ட பாத்திமா மாதாவே, பாவத்தில் இருந்தும் நரகத்தில் இருந்தும் காப்பாற்றும்படி ஆண்டவரிடம் மன்றாடுவது அவசியம் என்று காண்பிக்க ஜெபமாலையின் ஒவ்வொரு 10 மணி முடிவிலும் அதற்கான ஒரு தனி ஜெபம் சொல்லும்படி கற்பித்த பாத்திமா மாதாவே, ஒருத்தல் முயற்சி செய்வது அவசியம் என்றும் எங்களுக்கு இவ்வுலகில் நேரிடும் எல்லாவற்றையும் பாவப் பரிகாரமாக நாங்கள் ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்றும் சம்மணசுக்களின் வாயிலாக போதித்தருளிய பாத்திமா மாதாவே, சுவிசேஷ போதனைகளையும் திருச்சபையின் படிப்பினைகளையும் நாங்கள் மறந்துவிடாதிருக்கும்படியாக உங்களுடைய காட்சிகளாலும் உரையாடல்களாலும் கத்தோலிக்க ஞான உபதேசத்தை முழுமையாக போதித்து அருளிய பாத்திமா மாதாவே, இயேசு கிறிஸ்து நாதர் உண்மையாகவே திவ்ய நற்கருணையில் இருக்கிறார் என்ற மகா உன்னத சத்தியத்தின் உண்மையை காண்பிக்க இரச குணங்களில் நற்கருணையை ஏந்திய சம்மணசானவரை அனுப்பி அதிலே இயேசுவை அந்த 3 குழந்தைகளும் ஆராதித்து அவரை உட்கொள்ளும்படி செய்த பாத்திமா மாதாவே, தேவ நற்கருணையில் அப்பத்தின் குணங்களுக்குள்ளேயும் முந்திரிகை பழ இரசத்தின் குணங்களுக்குள்ளேயும் இயேசுநாதருடைய திருச்சரீரம், இரத்தம், ஆத்துமம், தேவ சுபாவம் எல்லாம் அடங்கியிருப்பதையும் அந்த இயேசு கிறிஸ்து உலகத்திலுள்ள எல்லா தேவ நற்கருணை பேழைகளிலும் இருக்கிறார் என்பதையும் தேவதூதனின் மற்றொரு ஜெபத்தால் எங்களுக்கு படிப்பித்தருளிய பாத்திமா மாதாவே, நற்கருணையில் தந்தை மகன் தூய ஆவியாகிய கடவுள் ஆராதிக்கப்பட வேண்டும் என்று காண்பிக்க அதற்கென ஒரு மனவல்லிய ஜெபத்தை 3 சிறுவர்களுக்கும் உணர்த்தி அருளிய பாத்திமா மாதாவே, நன்றியற்ற மனிதரால் சகிக்கக்கூடாத விதமாக நிந்தைப்படும் நற்கருணை ஆண்டவருக்கு நிந்தை பரிகாரமாக மிக பரிகார நன்மை உட்கொள்ளும்படி அச்சிறுவர்களை தூண்டிய பாத்திமா மாதாவே, இயேசுவின் திரு இருதயத்துடன் உங்கள் மாசற்ற இருதயமும் ஒன்றாக நேசிக்கப்பட்டு நிந்தை பரிகாரம் செய்யப்பட வேண்டும் என்பது கடவுளின் சித்தம் என்று கூறி அதற்காக முதல் சனிக்கிழமை பக்தியை ஏற்படுத்திய பாத்திமா மாதாவே, முதல் சனி பக்தியை பிரமாணிக்கமுடன் அனுசரிப்பவர்களின் மரண சமயத்தில் ஈடேற்றத்திற்கு அவசியமான சகல உதவிகளையும் அவர்களுக்கு செய்வதாக வாக்களித்துள்ள பாத்திமா மாதாவே, பாவத்தின் பலனாக யுத்தம் பஞ்சம் ஆகிய துன்பங்கள் நேருகின்றன